இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சு எடுத்து எல்லாரையும் அனுப்பி விட்டாச்சு. ஆனா கல்யாணத்தன்னைக்கு எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே. முன்னாடி நாளே மண்டபத்துக்கு போனோம், அடுத்த நாள் அங்க இருக்கணுமே. என்ன பண்ண, எப்படி சமாளிக்க? இன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ சமாளிச்சு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல படுத்தாச்சு. அதுவும் இந்த பிரச்சனைன்னு சொன்னதுனால எல்லாரும் ஒத்துக்கிட்டு போயிட்டாவ. ஆனா கல்யாணத்தன்னைக்கு நம்ம இதையே சொல்ல முடியாத. என்ன சொல்லலாம்? சரி சரி யோசிப்போம். மாமா, என்ன மாமா எழுந்து உட்காந்துருக்கீங்க? வயிற்று வலின்னு சொன்னீங்க, இப்ப சரியாயிட்டோ? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சரோஜினி, படுத்திருந்தேன்ல, அதான் குறைஞ்ச உடனே எழுப்பி உட்கார்ந்துருக்கேன். மாமா அப்படின்னா மண்டபத்துக்கு போவோமா? இப்பதானே எல்லாரும் போறவே. ஐயோ வேண்டாம் சரோஜினி. வேண்டாமா? எதுக்கு மாமா? இப்ப பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல. என்ன இருக்கு சரோஜினி, நான் தான் சரி கொஞ்சம் எழுப்பி உட்காருமேன்னு உட்கார்ந்தேன். இப்ப சரியாவது என்ன ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். 2-3 மணி நேரமா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல முதல்ல இருந்ததை விட லைட்டா குறைஞ்சிருக்குல்ல, அதனால சொன்னேன். மாமா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படியே போவோமா? இல்ல சரோஜினி வேண்டாம், வீட்லயே இருப்போம். ஏன் மாமா, எல்லாரும் போயிருக்காவில, நம்ம மட்டும்தான் வீட்டுல இருக்கோம். அங்க ரூம் இருக்கும், போய் படுத்துக்கிடலாம். வாங்க மாமா, ஒரு சட்டை எடுத்து போட்டு போவோம். இல்ல சரோஜினி நான் வரல. உனக்கு ஆசை இருந்தா நீ முதல்ல அவங்க கூட போயிருக்கலாம்ல. நான் தான் வரலன்னு முதல்ல சொல்லிட்டேன்ல. இல்ல மாமா, உங்களுக்கு சரியாயிட்டுன்னா போலான்னு சொன்னேன். இல்ல சரோஜினி எனக்கு என்ன சரியாவே இல்லை. லேசா குறைஞ்ச மாதிரி தெரியுது, அதான் எழுந்து உட்கார்ந்தேன். நான் வேணா படுத்துக்கிட்டேன் சரோஜினி. இல்ல மாமா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி இருங்க. உட்காருன்னா உட்காருங்க, படுக்கன்னா படுங்க. மாமா, உங்களுக்கு கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல சரோஜினி கஞ்சி வேண்டாம். கஞ்சி வேண்டாமா? வேற என்ன வேணும் மாமா? ஜூஸ் ஏதாவது போட்டு தரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சரோஜினி. மாமா, நீங்க ஏதாவது சாப்பிடணும்ல, வயித்தால வேற போகுதுன்னு சொல்றிய. சாப்பிட்டதுன்னு உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு இருக்கும். இல்ல சரோஜினி நான் இப்ப கொஞ்சம் தெம்பாதான் இருக்கேன். என்னால கஞ்சி எல்லாம் குடிக்க முடியாது. வேற என்ன வேணும் மாமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். சரோஜினி நீ போய் சோறு பொங்கி குழம்பு வச்சு ஏதாவது ஒரு கூட்டு வை. என்னது, சோறு குழம்பு கூட்டா? ஆமா சரோஜினி நீனும் சாப்பிடணும்ல. மாமா, நீங்க எனக்காக பார்க்காதுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல. நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அதையும் நான் சாப்பிட்டுவிட மாமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல சரோஜினி வேண்டாம். எதுக்கு தனித்தனியா போட்டு செஞ்சுக்கிட்டு. நீ போய் சோறு பொங்கி குழம்பு வச்சு ஏதாவது ஒரு கூட்டு வை, சாப்பிடுவோம். மாமா, சோறு குழம்பு கூட்டலாம் சாப்பிட்டா உங்களுக்கு பேதி அதிகமாயிரும் மாமா. அப்புறம் வயிற்று வலி அதிகமாயிட்டுனா என்ன பண்றது? நான் உங்களுக்கு தனியா கஞ்சி செஞ்சுடி மாமா, எனக்கு வேணும் குழம்பு வச்சுக்கிடி. இல்ல சரோஜினி எனக்கு சோறு குழம்பு தான் சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா ராத்திரில இருந்து பேதியாவது பத்தியா, இப்ப என்னால கஞ்சி குடிக்க முடியாது. மாமா, மாத்திரை எதுவுமே போடல, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வரல. இப்ப போய் சோறு குழம்புன்னு சாப்பிட்டீங்கன்னா அதிகமாயிரும் மாமா. சரோஜினி நான் விடிய காலமே போய் மாத்திரை வாங்கி போட்டுட்டேன். வயிற்று வலி அதிகமா இருந்ததுனால தான் இவ்வளவு நேரம் படுத்திருந்தேன். இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாம் சோறு பொங்கி சாப்பிடுவோம். வேணா உரப்பு வேணா கம்மியா போடு. சரி மாமா. என்னாச்சு மாமாக்கு? இதுக்கு மண்டபத்திலே போய் சாப்பிட்டுருக்கலாமே. அங்க வர மாட்டேன்னு சொல்லி அவங்க சோறு பொங்கி குழம்பு வச்சு கூட்டு வைங்க. அதிகமாயிட்டுன்னா என்ன பண்றது? என்னாச்சு சரோஜினி யோசிச்சுட்டே இருக்கா? மாமா, அது மண்டபத்துக்கு போனாலும் சோறு குழம்பு கூட்டுன்னு சாப்பிட்டுருக்கலாம்ல. எதுக்காக மாமா நம்ம மட்டும் இங்கே இருக்கணும்? வாங்க போவோம். நீ பாரு சரோஜினி எனக்கு தான் உடம்பு முடியலன்னு நான் சொல்லியல. சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க, நீ போய் சமையல் பண்ணு போ. சரி மாமா. ஒரு சமயம் அக்கா சொன்ன மாதிரி இருக்குமா? சரோஜினி எதுக்காக திரும்ப திரும்ப கேட்டு போறா? சந்தேகப்படியாளோ? நானும் இத்தனை தடவை சொல்லிட்டேன், நம்பாத மாதிரி பேசிட்டு போறா. மண்டபத்துக்கு போனே ஆசை இருந்தா அவங்க கூட கிளம்பி போயிருக்க வேண்டியதானே. எதுக்காக என்னை பாத்துக்கிட்டே இங்கே இருக்கணும்? இவ என்ன இனி பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எனக்கு வேணா நான் ஹோட்டல்ல கூட ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். எதுக்காக எல்லாரும் முன்னாலே புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கணும்னு தெரியல. என்னாச்சு அண்ணன் போன் பண்றாரு? ஐயோ திரும்பவும் வாணி கூடுவாரோ? இப்பதானே எல்லாரும் கிளம்பி போனவ, அதுக்குள்ள போன் போறியாரு? போனை அட்டன் பண்ணுமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், அட்டன் பண்ணா யாரு வீட்டுக்கே வந்தாலும் வந்துருவாரு அண்ணன். என்னன்னு கேப்போம். ஹலோ என்ன? தம்பி ஆனந்த், இப்ப உடம்புக்கு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லையா? இல்ல அண்ணன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு வரட்டுமா? இல்லண்ணா கிளம்பி 2 பேரும் இங்க வந்துருங்க. வண்டி எடுத்துட்டு வரட்டுமாப்பா, இல்ல ஆட்டோ பிடிச்சு வர்றீங்களா? என்ன இப்பதானே கிளம்புனிய? நான் தான் சொன்னேனே என்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. உடனே வாரியா இல்ல ஆஸ்பத்திரி போறியானா என்னன்னு அர்த்தம்? நான் பாத்துக்கிட்டேனே, நீங்க ஃபங்க்ஷனை பாருங்க. இல்லப்பா, உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை எங்க விட்டுட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்கவே முடியல. என் மனசும் மைண்டும் அங்கேயே இருக்கு. அதான்ப்பா சொல்லியே. அண்ணன் கிளம்பி வரட்டுமா, இல்ல ஆட்டோ பிடிச்சு வர்றீங்களா? ஏனே இப்போ வர முடியாதுனே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கேனே, பிறகு பாப்போம். சரியாயிட்டுனா நானே ஒரு ஆட்டோ பிடிச்சு வரேனே. வேண்டாம் வேண்டாம், அண்ணன் வந்து கூட்டிட்டு வரேன், கிளம்பி வரட்டுமா?
ஏனே உங்களுக்கு அங்க ஏதோ வேலை இருக்கலானே அத பாருங்க, இது நம்ம குடும்ப ஃபங்க்ஷன்ல. இல்லப்பா, வேலை தானே மத்தவிய பாத்துக்கிட்டு போவே. நீ அங்க ஒத்தையில இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்த உடனே கூட்டிட்டு வந்துடுறியானே? என்ன வேண்டானே, நான் படுத்துதான் இருக்கேன், என்னால அங்க வர முடியாது. நீங்க ஃபங்க்ஷனை பாருங்கண்ணே, என்னையவே நினைச்சிட்டு இருக்காதுங்க, நான் பாத்துக்கிட்டேன். அதான் சரோஜினி கூட இருக்கலானே. நான் என்ன சின்ன பிள்ளையா, என்னைய நானே பாத்துக்கிடுவேனே. இல்லப்பா அண்ணந்தே, நீ பெரிய பையன்தான். என்னதான் நீ சொன்னாலும் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. வேணும்னா சொல்லுப்பா, அண்ணே உடனே கிளம்பி வாரேன். வேண்டாண்ணே, இருக்கட்டும், நானே பாத்துக்கிட்டேன். சரோஜினி இருக்கால, அவ என்னைய பாத்துக்கிடுவா. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாங்கண்ணே. ஃபங்க்ஷனை நல்லா பாத்துருங்க, அப்பாவும் நல்லா பாத்துருங்கண்ணே. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா வேலையும் பார்த்துட்டு மொத்தமா வாங்கண்ணே. எனக்காக உடனே ஓடி வரானுங்க, நான் பாத்துக்கிட்டேன். சரிப்பா, நீ இவ்வளவு தைரியமா சொல்றதுனால அண்ணன் போனை வைக்கேன். இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு அடிக்கேன். ஏனே, நான் கொஞ்ச நேரம் தூங்குவேனே, நீங்க போன் போடாதுங்க. நீங்க அங்க உள்ள வேலையை பாருங்கண்ணே. சரிப்பா, நீ படுத்து வர்றங்க. நான் எதா இருந்தாலும் சரோஜினி பிள்ளைட்ட கேட்டுக்கடி. ஏனே, அவளை கஞ்சி வைக்க சொல்லியிருக்கேன், நீங்க அவளுக்கு போன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்கண்ணே. நான் பாத்துக்கிட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணே, சரியாயிரும். கஞ்சி குடிச்சா எல்லாம் சரியாயிரும். சரிப்பா அண்ணந்தே, உடம்ப பாத்துக்க. அண்ணே போனை வைக்கிறேன். சரிண்ணே. அன்னிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொன்னா எப்பவுமே பயப்படுவாரு, இப்போ ரொம்ப பயப்படுவாரு. நான் அவர்கிட்ட பொய் சொன்னதே இல்லை, இந்த தடவை தான் பொய் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன ஒரு நாள் பொய் சொல்ல வேண்டியிருக்கு, என்னத்த சொல்ல போறணும், எப்படிதான் அண்ணனை சமாளிக்க போறணும். ஹலோ ஏம்மா, வந்துட்டியாம்மா இல்ல வீட்ல தான் இருக்கியா? எங்கம்மா வந்துட்டு இருக்கா? எல்லாம் நான் வீட்ல தான் இருக்கேன். என்னம்மா சொல்லியா, இன்னும் கிளம்பலையா? நேரம் ஆகுதுல, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது, சீக்கிரமா கிளம்பி வா. இனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சி எப்ப கிளம்பி வருவா? சீக்கிரமா கிளம்புமா. ஏன்னா அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன்ல, வேற மறுபடியும் போன பட்டு வரலையா, கிளம்பலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வரலையா? ஆமால, ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாரும் மூஞ்சில நான் எப்படி முழிக்குது? சரோஜினி மாமியார் ஏமாத்தி விட்டாளேன்னு எண்ணி பார்க்காத. அவியட்ட போய் நான் எப்படி சகஜமா சம்மந்தின்னு பேச முடியும்? அது மட்டும் அந்த குசுட்டு அங்க இருக்கா, இப்படி ஏமாத்தி நகையை போட்டுட்டீங்களேன்னு சொன்னா நான் என்னத்த சொல்லுவேன், எங்கோட்டு மூஞ்சி வச்சுக்கிடுவேன்? அன்னைக்கு ஆசாரி வந்திருக்குமா மட்டும் எப்படி நாடகம் போட்டியேன்னு கேட்பாரு, நான் என்ன பதில் சொல்லுவேனா? அதனாலதான் எனக்கு வரக்கு முடியல, வரக்கு மனசு இல்ல. நான் தான் அன்னைக்கே வந்து சொன்னேன்ல, சரோஜா வர முடியாதுன்னு. இவ திரும்ப ஒரு நாள் நான் போன் போடும்போது வருவேன்னு சொன்னல, அதான் நீ வரலையேன்னு நினைச்சிட்டு நான் போன் போட்டேன். கிளம்பி வாயம்மா, யார் என்ன சொன்னா நான் பாத்துக்கிறேன். இல்லல, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரையில. வந்தா ஏதோ பிரச்சனைகள் வரும், எனக்கு அது என்னமோ சரியா தெரியல. கல்யாணத்துக்கு வேணா பாப்போம். அதுவும் மாமியார் 1,20,000 கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எப்படி வரேன்னு எனக்கு அதுவும் தெரியல. பேசாம பொய்ய வாங்கையில தந்துட்டு நம்ம ஆளுங்க வீட்டுல இருந்துடலாமான்னு தான் தோணுது. இவன் நீ எதுக்கு இப்படி பேசியா? நான் தான் எதுவும் நீ கொண்டு வந்தேன்னு சொன்னேன்ல, 2,000 மட்டும் பொய்ய கூட போதும். ஏலா 2,000 பொய்ய கொண்டுட்டு நான் எப்படி வர முடியாது? மூஞ்சிக்கு நேரம் கேட்டதுக்கு வருது. 1,20,000 தாங்கன்னு உன் மாமியாரையும் மூஞ்சிக்கு நேரம் கேட்டுட்டு போயிட்டு இப்ப போய் நான் என்ன காரணத்தை சொல்லிட்டாங்க வருவேன்? அப்படிலாம் என்னால வர முடியாது. 2,000 கொண்டுக்கிட்டு நான் எங்கேயாவது 20,000 வட்டிக்கு வாங்கி தரேன், அதை அவங்க தந்த காசு கொடுத்துரு. 1,00,000 உன் புருஷன் தான் ஜாமான் வாங்கி கொடுத்தாரு, அவருக்கு தான் நான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கதா இருந்தாலும் அதை நான் உன் மாமியார்லாம் கொடுக்க மாட்டேன். கேட்டவனா இருக்கு, நீ பதில் சொல்லிக்க. போமா, கல்யாணத்து அன்னைக்கு நடக்க போற விஷயத்துல நீ இப்பவே பேசிட்டு இருக்கிறேன். இப்போ உன்னால கிளம்பி வர முடியுமா முடியாதா? என் மாமியார் உன் அம்மா என்ன வரலையான்னு கேட்டுது. நான் வருவான்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ இப்படி வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா நான் என்னத்த பதில் சொல்லுவேன்னு கேட்டவனா? ஏன்னா யார் கேட்டாலும் எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லு. எங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க, வரக்கு நேரம் ஆயிட்டான்னு சொல்லு. கல்யாணத்துக்கு வருவான்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நிச்சயம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. அதே மீறி உன் மாமியார் கேட்டவனா மாட்டு பறையில வலிக்கு விழுந்துட்டாவன்னு சொல்லு. ஆமா, நான் மாட்டு பறையில வலிக்கு விழுந்துட்டாவன்னு சொல்லுவேன். பாக்க பழத்தை வாங்கிட்டு வந்திருப்பாவ. அப்போ மூஞ்சி மட்டும் என்ன வச்சுக்கிடுவா, நான் எங்க ஓட்ட வச்சுக்கிடுது? சொல்லியது கேளுமா, கிளம்பி வந்துரு. என்னைக்கு நாள் அவங்க மூஞ்சி பார்த்துட்டு பேசிதான் அதனால சம்மந்தி ஆகிய சம்மந்தி தானே இல்லைன்னு சொல்லல. இவ்வளவு பிரச்சனையில வச்சுட்டு அவங்க மூஞ்சியில வந்து பார்க்க முடியாது என்னால. நான் சொல்லியது கேளு, நீ கேட்டவன சமாளிச்சுக்க, நான் கல்யாணத்துக்கு வேணா வாரேன். அப்ப நீ வர மாட்டே அப்படிதானே? அந்த குழந்தையோட அம்மா வந்துருவாவ, அந்த ரோசப்புக்கு அம்மா வந்துருவாவ. என் அம்மா மட்டும் தான் வர மாட்டாங்க. தங்கச்சி நான் தான் சும்மா முடிச்சிட்டு இருக்கானே. அது மட்டும் இல்ல, தங்கச்சியும் வரல, நான் மட்டும் தான் நின்றுட்டு முடிச்சிட்டு இருக்கானே. ஏன்னா சரோஜினி எதுக்கு வரல? அவ
அவளுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அவ புருஷனுக்கு தான் பியாதியாவதா. வயிற்று வலிக்கு நீ பட்டு கிடந்தால் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால தான் சரோஜினியும் வரல. அவரை பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கா. அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாவளா இல்லையா? அந்த பிள்ளைய மட்டும் ஒத்தையிலங்க விட்டுட்டு எல்லாரும் வந்துட்டீங்க போலுக்க. ஏமா ஆஸ்பத்திரி கூட்ட வரணும்ல அவரு. என்னால ஆஸ்பத்திரிக்கு வர முடியாது, படுத்திருந்தா சரியா போயிடும்னு சொல்லியாரு. எனக்கு என்னமோ அவர் நாடகம் தான் பாடியாரோன்னு சந்தேகமா இருக்கு. என்னல சொல்லியா நாடகம் பாடியாரா? ஆமா, எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த சிலுப்பாக்கு பார்த்த மாப்பிள்ளை தானே பிடிச்சி அடிச்சாரு அவரு. அதனால அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவி அவர் வரக்கூடாதுன்னு எதை சொல்லிருப்பாவளோ என்னமோ தெரியல. அதனால தான் இப்படி நாடகம் நடிச்சிட்டு கிடக்காரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேங்காரு. ஏவியாவது ஓயமா பாத்ரூமுக்கு போனாரான்னு கேட்டா சரோஜினி இல்லன்னு சொல்லியா. படுத்தே கிடந்தா சரியா போயிடும்னு சொல்லியாரு. வேற சந்தேகம் வராம எப்படி இருக்கும்? ஏதோ சரியில்லை, அவளை பாத்துக்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அப்படியே இப்படி இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. இது என்னமோ எனக்கு பார்க்க சரியா தெரியலையே. ஏல சரோஜினி, இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா விசாரிச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உன் பெரிய மாமியார்ட்ட சொல்லு. அது எப்படி ஐயோ மோன வராண்டானே நீ சொல்லியது? அப்படிப்பட்ட இடத்துக்கு உன் தங்கச்சி மாமியார் எப்படி போகலாம்? ஏம்மா, இது ஒண்ணும் கன்ஃபார்ம் ஆகல. எனக்கு அப்படி சந்தேகமா இருக்கு தோணுதுன்னு சொன்னேன். உண்மையிலே நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு வரதானே இருக்கு. என் மாமியார சும்மா விட மாட்டேன், சொன்ன வேலையை சும்மா விட மாட்டேன். சரியில்ல, அது என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கவனி. உன் தங்கச்சிட்டையும் கொஞ்சம் விசாரி. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் பெரிய மாமியார்ட்ட சொல்லிவிடு. நான் போன வைக்கலான்னு யாராவது மாட்டை போய் பார்க்க போறேன். மாட்டிலே இரு, போன வை நானும் வைக்கேன். எல்லாரும் வருவாங்க. எங்க அம்மா மட்டும் அதுக்கு பயந்துட்டே இதுக்கு பயந்துட்டே வீட்டுக்குள்ளே கிடக்கா. கேட்டா மாடு அது இதுன்னு கதை விடுவா. ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டியதானே, யார் என்ன கேட்டா நான் பாத்துக்கிற மாட்டேனா? அம்மா வர வர சரியான பயந்தவங்களே ஆயிட்டா. முதல்ல இந்த பியாதி விஷயம் உண்மையா என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். என்னை நீங்க இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க. நான் வீட்டுக்கு போய் தம்பி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். லட்சுமணா, அதான் தம்பி போகும்போதே சொன்னான்ல அவனே அவனை பார்த்துக்கிடுவேன்னு. பிறகு எதுக்கு நீங்க வந்துட்டு மறுபடியும் அங்க ஓடணும்? இல்லன்னே நான் தம்பிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். மண்டபத்துக்கு போயிட்டு நான் வாரேன் பாவு, நீ வந்து பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். போன் போட்டு கேளு லட்சுமணா. கேட்டாச்சுன்னே, தம்பி வர வேண்டாம் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லியா. ஆனாலும் எனக்கு என்னமோ அதுல இஷ்டம் இல்லை. அவன் ஒரு நாள் இப்படி உடம்பு சரியில்லைன்னு படுத்ததே கிடையாது. திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா நம்ம அதை கவனிச்சு ஆகணும்னே. சும்மா விடக்கூடாது. வேண்டப்பா, பாத்துக்கிடுவாங்க, யார்கிட்ட வேலை இருக்கு அதை கவனிப்போவா. அதானே நீங்க பாத்துக்கிடுங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேனே. தம்பி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நல்லதா இருப்பான். அதை சரோஜினி பிள்ளை இருக்கலாம் பாத்துக்கிடுவா. அவனு சின்ன பிள்ளையா, ஹாஸ்பிட்டல் போக தெரியாத, ஆட்டோ பிடிச்சு போவான். நீ மண்டபத்துக்கு வந்துட்டு இங்க இருந்து பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டாம் லட்சுமணா. ஏற்கனவே நீ பதட்டமா இருப்ப யாருக்காவது ஒண்ணுனா. இப்ப தம்பிய பார்க்க போறேன்னு பதட்டத்துல வண்டி ஓட்டிட்டு போறதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்கே இரு, எல்லாரும் போகும்போது போய்க்கிடுவோம். வேணும்னா என்னோட தம்பிக்கு போன் அடிச்சு பிறகு கேளு. வா, நிச்சயம் முடிஞ்ச உடனே சாப்பாடு எல்லாம் வைக்கணும், அதெல்லாம் ரெடியா இருக்கான்னு போய் பார்ப்போம். என்ன செஞ்சு முடிக்கலன்னே இப்ப முடிச்சிருவாவே. நேரம் ஆகுதுல, தட்டு மாத்தின உடனே சாப்பாடு வைக்கணும்ல. வா லட்சுமணா, அதை போய் பார்ப்போம். சொல்றீங்க என்னை. மைனி, என் பிள்ளைக்கு பரிச்சை இருக்குன்னு சொல்லியாச்சு. அதனாலதான் கல்யாணத்துக்கு போயிருக்கா. சும்மா சும்மா சித்தி கேட்டுட்டே இருக்காவ மைனி. வர வேண்டியதானே. அவளுக்கு பரிச்சை முக்கியமா இல்ல நிச்சயம் முக்கியமா, நீங்களே சொல்லுங்களா. படிப்புதான் முக்கியம் செல்லம்மா. என் பிள்ளைக்கு எக்ஸாம் இருந்திருந்தா நான் அனுப்பி விட்டுருப்பேன். இன்னைக்கு எந்த பரிச்சையும் இல்லைங்கிறதுனால தான் லீவ் போட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்களே அனுப்பி விட்டுருப்பேன்னு சொல்றீங்க. அவ 12வது படிக்கிற முக்கியமான எக்ஸாம்னு சொன்னாங்க தான் அனுப்பி வச்சேன் மைனி. சித்தி அதுக்கு ரொம்ப தான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே. வீடு செல்லம்மா, அது எப்பவுமே அப்படிதான். ஆமா, இந்த சரோஜோட அம்மா வந்துட்டாங்களா? நீ அவியல பாத்தியா? இல்ல மைனி, இன்னும் பாக்கல. அவிய இன்னும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன். நம்மளே இப்ப கொஞ்சம் மிஞ்சி தானே வந்தோம். அப்படியா? வந்தாவனா என்கிட்ட சொல்லு. அவியிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு. என்னது மைனி? செல்லம்மா, எல்லாம் அந்த நகை விஷயமா தான் பேசணும். அந்த நகை விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவையில தான் பார்க்கவே இல்லையே. இத பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. அதனால இன்னைக்கு வந்தாவனா சும்மா விடக்கூடாது. என்னமோ ஒரிஜினல் தான் போட்டேன்னு எப்படி எல்லாம் நாடகம் போட்டாவ. இன்னைக்கு அவியல நிக்க வச்சு கேள்வி கேட்டே ஆகணும். அதுவும் இந்த மண்டபத்துல வச்சு 4 பேருக்கு முன்னாடி கேட்டாதான் அவங்களுக்கு புரியும். அந்த சரோஜினிக்கும் வயிறு எரியும். மைனி, அதான் சரோஜினி வரலையே. என் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ வீட்டுல எல்லாம் கிடக்கா. இருக்கட்டும், அதான் சரோஜா வந்திருக்கால, அவ பாத்துட்டு போய் வீட்டுல சொல்லுவாள்ல. அப்ப அவளுக்கு வயிறு எரிய தானே செய்யும்.
எப்படிலாம் நாடகம் போட்டாளுவே, ஒரிஜினல் எப்படிலாம் நடிச்சாளுவே, கடைசி நிமிஷம் வரையும் நடிச்சாளுவே செல்லம்மா. அத்தை சொன்ன பிறகு தானே நம்மளுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சுது. அதுக்கு பிறகு அதை பத்தி வீட்டுல எதுவுமே பேசக்கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு இது அவியிட்ட கேட்டே ஆகணும். வரட்டுமே, சும்மா விடக்கூடாது. ஆமா மேனி கேளுங்க. ஆனா எங்க அம்மா முன்னாடி மட்டும் கேட்டாதுங்க மேனி. அவ்வளவுதான், ஒரே